வணக்கம்மா. நீங்க எங்கேருந்து வரீங்க? உங்க பேர் வணக்கங்க. என்ன? நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்லேருந்து வரோங்க. நாங்க இங்க வந்து மண்பானை வந்து விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளோம். களிமண்ணால் ஆன பொருட்களும் இருக்கு. நம்மக்கிட்ட மண் கடாய், குழம்பு சட்டி, வாட்டர் பாட்டில் முதல் கொண்டு மண் வகையில இருக்குங்க. பானை, தண்ணீர் பானை, குழந்தைங்களுக்கு விளையாட்டு சொப்பு, டீ கப்பு, தண்ணி டம்ளரு, சாப்பிட்ற பிளேட்டு, மண்பானைகள் பல வகை இருக்குங்க. இதெல்லாம் நீங்களே செய்றீங்களா? நம்மளே செய்யறதுதாங்க. என்ன காசு வருதும்மா? அந்த கப்பெல்லாம் என்ன டீ காசு வருது? கப்புன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் ரூ. 50லேருந்து ஸ்டார்ட்டிங்க. ஆ, அதிலே பெரிய கப் எடுத்தீங்கன்னா ரூ. 150. ஆ, கடாய் ரூ. 100லேருந்து ரூ. 400 வரைக்கும் இருக்கு. ம். மண்பானை ரூ. 300லேருந்து ரூ. 750 வரைக்கும் அது இருக்கு. என்னம்மா கருப்பா இருக்கு இந்த பக்கம்? கருப்பு அது வந்து பிளாக் சட்டினுங்க. தவிடு உமியில வேக வச்சதுனால அந்த கலர் வரும். ம். இது வந்து விறகு வேக வைக்கிறதுனால சிகப்பு கலர் ஒரே டைமு. ஓகே. அது ஒரு 2 டைம் 3 டைம் வேக வச்சாதான் அந்த புகை அடைய அடைய அந்த தவிடு உமியில கலர் சேஞ்சஸ் ஆகும் சார். ரேட் வந்து வித்தியாசம். ரேட் வந்து கொஞ்சம் வித்தியாசம் வரும் சார். இதோடய அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதோடய ரூ. 50 அது எக்ஸ்ட்ரா இருக்கும் சார். சரிங்க. என்ன பார்சல் கூட அனுப்பி வைக்கிறீங்களா? கொரியர் கூட பண்ணுறேன் சார். உங்களுடைய நம்ம இது மொபைல் நம்பர் சொல்லுங்கம்மா. 9952860776 சார். இன்னொன்று 9500516931 சார். 2 நம்பர் இருக்கு நம்மளுக்கு. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம். நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். இயற்கை விவசாயி. எங்கள் விவசாய பொருட்களை மதிப்பு கூட்டி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். எங்களோட உணவுப் பொருட்கள் என்னென்னா, பேராற்றலின் பேரில் பாரம்பரிய சத்து மாவு. இது பார்த்தீங்கன்னா 37 வகையான பாரம்பரிய அரிசி, சிறுதானியங்கள், தானியங்கள், பாதாம், முந்திரி, பிஸ்தா வரைக்கும் இருக்கும். இதில் என்ன பாரம்பரிய அரிசி வகைகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் அரிசி, மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி, ரத்தசாலி, பூங்கார், கருங்குருவை, காட்டு யானம்னு மொத்தம் 37 வகை. இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை பால், தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அது போல வந்து பார்த்தீங்கன்னா, இது 18 வகையான மூலிகைகள் கலந்தது. இதில் என்னென்ன இருக்குன்னா, ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி, சதகுப்பை, திப்பிலி, அதிமதுரம், சித்தர்த்தனு 18 வகையான மூலிகை இருக்கு. இது என்னென்ன இதோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க முதல் எல்லாரும் எடுத்துக்கலாம். இது வந்து சளி பிடிக்கிறது, தலைவலி, உடம்புவலி, சோர்வு, சுகரு, பிபி இந்த மாதிரி நம்ம உடம்புல எந்த நோய் இருந்தாலும், இல்லை நான் எந்த நோய் இல்லைனாலும் பொதுவாக எடுத்துட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இது எடுக்க எடுக்க நம்மளுடைய சோர்வு நேரத்துல நீங்க எடுத்தீங்கன்னா உடனே அந்த உற்சாகம் தெரியும். தலைவலினா உடனே ஒரு 5 நிமிஷத்துல உங்களுடைய தலைவலி குறையும். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பிபி, சுகர் பேஷண்ட் யாராவது இருந்தாங்கன்னா இந்த தேநீர் எடுக்கும் போது சுகர் லெவல் 15 நாள்ல ஒழுங்குல கொண்டு வந்திருக்கும். அது போல நீங்க இதை டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா கூட அந்த சுகர் லெவல் நார்மலுக்கு வந்திருக்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அது போல இது பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறைதான். சுடுதண்ணி இருந்தா போதும். அந்த தண்ணியில ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அப்படியே இறக்கி குடிக்கிறதா. வடிகட்ட வேணாம், கொதிக்க வைக்க வேணாம், பால் சேர்க்க வேணாம். எளிய முறை, சுவையாகவும் இருக்கும். அந்த மாதிரி சிறப்பான மூலிகை தேநீர். இதுல 21 வகையான மூலிகைகள் இருக்கு. சங்குப்பூ 2 வகையான சங்குப்பூ இருக்கும். பனங்கற்கண்டு முழுமையா இருக்கும். அதுல சேர்த்த மாதிரி ஆவாரம்பூ, ரோஜாப்பூ, செம்பருத்தி, சதகுப்பான மொத்தம் 21 வகை இருக்கும். இதுவும் அதே போல எளிமையான முறைதான். எல்லாருமே பயன்படுத்தலாம். அது போல பாத்தீங்கன்னா இது வந்து சிறுதானிய காஃபி. இந்த சிறுதானிய காஃபி எங்கேயுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. அதாவது இது ஒரு வித்தியாசமான காஃபி விரும்புறவங்களுக்கு இது நாங்க தயார் பண்ணது. சிறுதானியங்கள் சேர்த்துக்கிற மாதிரியும், இந்த காஃபி சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், காஃபில இருந்து நான் வெளியில வர முடியல அப்படின்றவங்களுக்கு இது ஹெல்த்தியான ஒரு காஃபி. அதாவது சிக்கரி இல்லாத காஃபி கொட்டை சேர்ந்த பாரம்பரியமான காஃபி உள்ளது சிறுதானிய காஃபி. அது போல இது பாரம்பரிய மால்ட். அதாவது இதுல வந்து சத்து மாவு எப்படி சொன்னோமோ அது போல இது வந்து பாரம்பரிய மால்ட், ஆர்லிக்ஸ் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இதுல சேர்த்திருக்கிற வகைகள் மொத்தம் 37 வகையான பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், தானியங்கள், பாதாம், முந்திரி, பிஸ்தா வரைக்கும் சேர்த்திருக்கோம். இது சும்மா பால், தண்ணி அந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டு அப்படியே பயன்படுத்துறது தான். சுவை ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க முதல் எல்லாரும் விரும்பி குடிப்பாங்க. அந்த மாதிரி பாரம்பரிய மால்ட் இது. அது போல வந்து தேன் வகைகள் இருக்கு. இது வந்து இப்ப வெயில் காலத்துல கிடைக்கிற தேன் வகை.
அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்குமல்லி காஃபி இருக்கு. சுக்குமல்லி பார்த்தீங்கன்னா இது 6 வகை இருக்கும். சுக்கு, மல்லி, திப்பிலி, அதிமதுரம், சித்தர்தன்னு 6 வகை இருக்கும். இது எளிமையா பயன்படுத்திக்கலாம். எப்போ சுக்குமல்லி பயன்படுத்துற மாதிரி தான். அது போல பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பொடி வகைகள், இட்லி பொடி வகைகளை நாங்கள் 10 வெரைட்டி பண்றோம். தூதுவளை, வல்லாரை, முடக்காத்தான், ஆவாரம்பூ, இந்த மாதிரி 10 வகையான இட்லி பொடி வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். அது போல சோப்பு வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். வெப்பாலை, வேப்பிலை, ஆவாரம்பூ சோப்பு, ரோஜாப்பூ, செம்பருத்தி, கற்றாழைன்னு மொத்தம் 10 வகையான சோப்பு வகைகள் பண்ணிட்டு இருக்கோம். இது தேங்காய் எண்ணெயில பண்ற சோப்பு வகைகள். இந்த வெப்பாலையோட ஸ்பெஷல் என்னன்னா சொரியாஸ் முதல் உள்ள தோல் நோய்கள் கூட கட்டுக்குள்ள கொண்டு வர சோப்பு தான் இது. நீங்க பயன்படுத்தி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். குழந்தைங்க முதல் எல்லாருமே பயன்படுத்தலாம். உங்களுக்கு தேவைன்னா நாங்க சிவபுரம் பேராற்றல் நிறுவனம், எங்களுடைய பிராண்ட் பாத்தீங்கன்னா பேராற்றல். உங்களுக்கு தேவைப்படும் போது எங்களோட தொலைபேசி நம்பர்ல நீங்க அழைக்கலாம். எங்களோட தொலைபேசி எண் வந்து 89 73 70 87 25. நன்றிங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் ஐயா. நீங்க எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்கண்ணா? நாங்க திருச்சியில இருந்து வந்திருக்கோம். அண்ணா என்னென்ன பொருள் எப்படின்னா? இது மர அழுத்த கருவிகள், மருந்தில்லா மருத்துவம். நலமுடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. அதற்காக மருந்தில்லா மருத்துவத்துக்காக மரக்கருவிகளை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்களாண்ணா? இது இந்த உருளை வந்து கால் பாதத்துல உருட்டினோம்னா கல்லீரல், சிறுநீரகம் செய்யக்கூடிய ரத்தத்தை சுத்தகரிக்கக்கூடிய வேலைகளை இது செய்யும். ரத்தம் வந்து தேங்காம இருக்கும். அழுக்கு ரத்தம் தேங்கும். அந்த அழுக்கு ரத்தம் தேங்காம உடல் முழுவதும் சுத்தி வர்றதுக்கான உதவி பண்ணும். இது அற்புதமானது. இது வந்து முட்டி வலி, எல்லாத்துக்கும் முட்டி வலின்னு சொல்லுவாங்க. இருக்கையில உட்காந்து சேர்ல உட்காந்துட்டு இப்படி பண்ணோம்னா அக்குப்ரெஷர் பாயிண்டை சரி பண்ணும். இதே கருவி வந்து மூளையின் செல்களை தூண்டி விடும். மூளையின் செல்களை தூண்டி விட்டுட்டு முதுகு தண்டுவடத்துல அப்படி இழுத்தோம்னா மூளைக்கும் மூலாதாரத்துக்கும் ரத்த ஓட்டம் சீரா போகும். உடல் இயக்கம் சமச்சீரா இயங்கும். இதை ஷோல்டர் பெயினுக்கு பயன்படுத்திக்கும். அதிகமா நிறைய பேருக்கு அந்த இடுப்பு வலி எல்லாம் வரும். இடுப்பு வலி அதுக்கு வந்து இந்த கறி தசைப்பிடிப்பு, உடம்புல எந்த இடத்துல தசைப்பிடிப்பு சுழுக்கு இருந்தாலும் இப்படி வச்சு இது பண்ணலாம். L4 L5 தன்னைத்தானே சரி பண்ணிக்கலாம். இடுப்பு வலி எல்லா இடத்துலயும் பண்ணிக்கலாம். இது அற்புதமான கருவி. லாங் பிரஷர்னு பேரு. இப்ப தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க. வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், நீரோட்டம்னு சொல்லக்கூடிய ரத்த ஓட்டம் சரியா இருந்துச்சுன்னா, தேங்காம இருந்துச்சுன்னா வலி இருக்கும். தேங்கி இருந்தா வலி இருக்கும், தேங்காம இருந்தா வலி போயிடும். இப்ப தேங்கி இருக்குன்னா வலிக்கும். இந்த இடத்துல இப்படி பண்ணோம்னா அந்த வலியெல்லாம் போயிடும். நைட்ல படுத்திருக்கோம், இரவுல தூக்கம் வரல, பல நினைவுகள் இல்ல, கண்ணை மூடிட்டு இதை இப்படி பண்ணோம்னா, பயிற்சி பண்ணோம்னா தூக்கம் வந்துடும். இதை கையில பண்ணலாம், இது பண்ணலாம். இது அடுத்தது அற்புதமான கருவி. இந்த கருவி வந்து ஆளுநர் சுரப்பியை இயக்கக்கூடியது. நமக்கு உடம்புல இருக்கிறது ஆளுநர் சுரப்பி, தைராய்டுன்னு சொல்லுவாங்க. இந்த தைராய்டு இப்போதைக்கு எல்லாத்துக்கும் குறைபாடாரு சொல்லுவாங்க, ஹைப்பர்னு. இதை சரி பண்றதுக்கு காலையில எழுந்துச்சோன்னே மலம் ஜலம் கழிச்சிட்டு, மலமும் சிறுநீர் கழிச்சிட்டு இந்த என்ன பண்ணா அப்படி நேரா நிக்கணும். கழுத்தை 360 டிகிரி, கழுத்தையும் கண்ணையும் 360 டிகிரி. இந்த முறையில 3 முறை, வலது பக்கம் 3 முறை சுத்தணும், மேலங்கிலும் 3 முறை செய்யணும். செஞ்சுட்டு இந்த கறியை வச்சு இடது பக்கம் 1 நிமிடம், வலது பக்கம் 1 நிமிடம் பயிற்சி செஞ்சோம்னா தைராய்டுன்னு சொல்லக்கூடிய ஆளுநர் சுரப்பி இந்த அங்கங்களுக்கு அளவா சுரக்கும். உடல் இயக்கம் நல்ல பிறகு நடப்படும். இது மாதிரி பல வித கருவிகள் வச்சிருக்கோம் நாங்க. இந்த கருவி வந்து இனப்பெருக்க மண்டலை தூண்டக்கூடியது, சிறுநீர் மண்டலத்தை தூண்டக்கூடியது. இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா கழிவுகளை நீக்கும், கல்லை கூட கரைக்கும். இப்படி பண்ணிட்டு இருந்தோம். இது மாதிரி உடல் இயக்கத்துக்கான கருவிகள், மரக்கருவிகள் நாங்கள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மரக்கருவிக்கு தேவைன்னா நம்மள்ட்ட தொடர்பு கொள்ளலாம். தொலைபேசி எண் வந்து 99 52 63 99 98. நாங்கள் தூது அஞ்சல் கொரியரில் அனுப்பிச்சி விடுவோம். கூகுள் பேல பணம் போட்டால் கொரியரில் அனுப்பிச்சி விடுவோம். நன்றி, வணக்கம் அனைவருக்கும். ஐயா அதுக்கு ஆசைப்படுறாங்க எல்லாரும். தேன் சீட்டை பத்தி சொல்லிடுறேன். அப்படியே கையில பிடிச்சிக்கோ. இல்ல பிடிக்க முடியாதுங்க, வேலை இருக்கு. இந்த தேன் சீட்டு இந்த மண்ணில்
உருவாக்கப்பட்ட தேன் சீட்டு. பஞ்சபூதங்கள் உள்ள ஒரு ஒரு மண்ணால் உருவாக்கப்பட்ட கருவி. இப்ப மண் இருக்கு, இதுல தண்ணி நீர் ஊற்றுறோம், அப்புறம் ஊதுறோம், இசை ஒலி வருது, தேன் சீட்டு ஒலி வருது. ஊதும் போது காத்து இருக்கு, உச்ச நிலைக்கு மேல இருக்கெல்லாம் ஆகாயம். இந்த 5 பூதத்தோட இணக்கமா வாழ்றோம். நன்றி, வணக்கம்.